ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். என்னடா திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? திருவிழா கூட்டம் இல்லை, தினமலர் கூட்டம். நம்ம மதுரையில் ஜனவரி 5 தினமலர் மெகா கோல போட்டி நடந்துச்சு இல்லையா? அந்த கோல போட்டிக்கு நம்ம போயிருந்தோம். நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதை பற்றி எல்லாங்களோட கோலத்தையும் காட்டிட்டு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது எங்கள் பாப்பா, என்னோடய பொண்ணு போட்ட கோலம். அவங்க சூப்பராக போட்டாங்க, நானும் போட்டேன். நான் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கலை, எதுவுமே பிளான் பண்ணல. நம்ம போட்ட கோலத்திலே ஒன்று போட்டு விட்ருவோம். அந்த ஃப்ளோர் எப்போவுமே வந்து நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் எடுப்பாவே தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எஃபர்ட் எடுத்து போட்டாலும் அது வந்து நமக்கு ப்ரைஸ் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். லக்கில் தான் ப்ரைஸ் கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் சம்டைம்ஸ் நினைக்க வச்சிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஏதோ ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக ஓகே நம்ம போவோம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நிறைய கோலம் பார்க்கலாம். நிறைய நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு போவோம். அப்படி இல்லை, இருந்தாலும் பெரிய ஆள் நினச்சிட்டு போனால் அங்கே போனால் எப்படிலாம் ட்ராயிங் பண்ணுறவங்க, எப்படிலாம் கோலம் போடுறவங்களாம் இருக்காங்கன்னு அங்கே போனால் தான் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த கோலம் போட்டிக்கு போனால் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓ, இப்படிலாம் கோலம் போடலாமா அப்படின்னு. எனக்குலாம் ரொம்ப ஃபஸ்ட் இயர்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வருஷம் அவங்களுக்கு முன்னாடி நம்மலாம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ட்டு ரொம்ப எஃபர்ட்லாம் எடுக்கல. நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டாலும் அது நமக்கு ப்ரைஸ் கிடைக்க மாட்டுது. அதனால் நம்மளுடைய வித்தையை வந்து நம்ம யூடியூப்பில் நம்மளோட வாசல்லே காட்டிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், இப்படி போட சொல்லி இப்படிலாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ட்ரைனிங்னா போட்டில்ல, இப்படிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. அழகாக அவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. அவங்க வந்து குக்கர் ப்ரைஸ் வாங்கினாங்க. அதையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். அப்படி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, பாப்பாவை குழம் போட்டான்னு. அம்மா அவள் தான் போட்டா, ஃபில்டர் வச்சு போட்டா. அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஃபுல்லாக கலர் பண்ணுறதுக்கு. நம்ம கலர்ஸ் இது வந்து ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸ், நம்மளோட கலர்ஸ். அதனால் ப்ரைட்டாக இருக்கும், நல்லா எல்லோ, எல்லாமே ப்ரைட் கலர்ஸாக தான் நான் செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களும் ப்ரைட் கலராக கொடுத்ததுனால கோலம் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு. நம்ம கோலம் அந்தளவுக்குலாம் பளிச்சுன்னு தெரிஞ்சுதா இல்லையாங்கிறதுலாம் டவுட்டு தான். ஓகே, இப்போ நிறைய சிஸ்டர் சூப்பராக, நான் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன், தம்பி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அது வேணாம், அது சூட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கை ப்ளூ பேக்ரவுண்டு மாற்றினேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய கோலம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்றைக்கி பொங்கல் பானை கோலம், 2 பொங்கல் பானை கேட்டிங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி 2 பொங்கல் பானை போட்டு கோலம் போட்டேன். அந்த வீடியோவை நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த தினமலர் வீடியோ அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கே, இது வரைக்கும் போடாமே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை போட்டுருவோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறேன், இடையில நம்ம கோலத்தையும் காட்டுறோம். கேப்பில் என்ன பண்ணுறோன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ்லாம் அனுப்புகிற கோலங்களை அப்பப்போ அங்கங்கே ஆட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் இப்போ ஒரு 2-3 வீடியோஸில் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு ஓகேவா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை முன்னாடி காட்டிடலாம், இல்லை எண்டில் காட்டிடலாம், எதுக்கு வந்து கோலத்தை பார்த்துட்ருக்கப்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அடுத்தவங்க கோலத்தை வந்து இடையில காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை. ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், அது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் இப்போ இது நார்மல் கோலம் வீடியோஸில் வந்து ஒரு 9 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே போட்டால் வீடியோலாம் செட் ஆகுமான்னு தெரில. அதில் கமெண்ட்ஸ் படிக்கவே டைம் சரியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கோலத்தை பற்றி டீட்டெயில் நிறைய கொடுக்கவும் முடியல, அதில் நிறைய நமக்கு கான்வர்சேஷன் பண்ணவும் முடியலை. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, அதனால தான் அங்கே இருக்கிற டவுட் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த இடையில சிஸ்டர்ஸோட கோலங்களை காட்டலாமா அப்படிங்கிறது. அப்புறம் உங்களுக்கு கோலம் புரியலைன்னு சொன்னீங்க இல்லையா, அதை டீட்டெயிலாக பழைய வீடியோலலாம் வந்து கோலத்தை வந்து நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு. அப்பப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அப்பப்போ டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நம்மளோட சுரேஷ் நர்மு அப்படிங்கிறவங்க, நம்ம இந்த சிஸ்டர்ஸ் வந்து நம்மளை வந்து பார்க்குறதுக்காக வந்தாங்க. ஓடி வந்து ஹக் பண்ணி அவங்களோட அன்பை காட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க பாப்பா, வசந்தி அம்மா எல்லாரோடையுமே செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க போட்ட கோலம் பரதநாட்டியம் போட்டிருந்தாங்க. இது எனக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. இதுதான் என்னோடய கோலம், எஃபோர்ட் போடாத சிம்பிளான கோலம். இப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து விவசாயி போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சா என்னன்னு தெரியலை, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியலை, ஏன் கிடைக்கலன்னு தெரில, அழகாக நான் வரைஞ்சிருந்தாங்க. ஓகே, அப்படியே நம்ம இந்த கோலங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கோலம் இதில் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கோலம் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போட்டிருந்த கோலங்கள்லாம் இதில் இருக்குது, அதையும் பாருங்கள். இது வந்து தண்ணியில் தட்டில் தண்ணியை ஊற்றி வச்சு தண்ணியில்
சிஸ்டர் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய அழகழகான கோலங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். பாரதி பாலா சிஸ்டர் 6 பொங்கல் பானை கோலம் அழகோ அழகு சூப்பர் சிஸ்டர். அவுட்லைன் போட்டு அப்படியே கரும்பு தொகை இழுத்து விடுவீர்கள் என நினைத்தேன். இந்த டிசைனும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆமாம் சிஸ்டர், கரும்பு தொகை போடுவோம், கரும்பு மாதிரி பெண்டு வளைச்சி போட்டேன். அப்புறம் வந்து கரும்பு தோகை போடுவோம் அப்படின்னு யோசிச்சா அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. ஏஞ்சதே லேட்டு, அதனால் ஸ்கூல் கிளப்பணும் பசங்களை, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடலை. ஆர்கன் டொனேஷனை பற்றி இந்த கோலம் போட்டிருந்தாங்க. ஆர்கன் டொனேட் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தவங்களுக்குலாம் நிறைய ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்ல கண்டென்ட் அவங்க ரெடி பண்ணியிருந்தது. கண்மணி சீனிவாசன் சிஸ்டர் பொங்கல் கோலம் பார்த்தது இன்றே பொங்கல் வந்தது போல் உள்ளது, அருமை சொல்லியிருக்கீங்க, நன்றி சிஸ்டர். டான்ஸர் சரோ அழகாக இருக்குது சிஸ்டர், பூவுக்குள் பூக்கள். ஓகே, நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ஜெய் சுதா விவேக் அக்கா, கலர் பவுடர் ஆர்டர் பண்ணால் எப்போ வரும் ப்ளீஸ் ரிப்ளை. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கடா, நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி பார்சல்ஸ் வந்து வேரி ஆகுது போகிறது. அதனால் கால் பண்ணிங்கன்னா அவங்களே டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. பிரீதா ஸ்வீட்டி வெரி நைஸ் சூப்பர் அக்கா. சண்முகப்பிரியா தேங்க்யூம்மா. சண்முகப்பிரியா சூப்பர் சிஸ்டர் 6 பார்ட் கோலம் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ சிஸ்டர். முத்துலக்ஷ்மி வெரி க்யூட் பார்ட் கோலம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் நம்மளோட மணிமேகலை சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க. அவங்க போட்ட கோலம் தான் இது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க, நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து மகாலட்சுமி நம்ம ஸ்மூத் சகோ இருக்காங்க இல்லையா, அவங்க காலை மாட்டை அடக்கிறாங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக அவங்கவுங்க திறமைகளை காட்டுறப்போ இப்படிலாம் வந்து நம்ம கான்செப்ட் யோசிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் எல்லாருமே போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பார்வதி சத்யன் ஹாய் சிஸ்டர், கோலம் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபினிஷிங் சூப்பர். கமெண்ட் பண்ண எல்லாரோட நேமும் மூச்சு விடாமல் படித்து சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள் சிஸ்டர். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க, இருக்கிற 8-9 நிமிஷத்தில் மூச்சு விடாமல் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக படித்தோன்னா டைம் ஓடி போயிடுதா, அதனால மூச்சு விடாமல் வேகமாக, நானே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மூச்சு விட தான் முடியல சிஸ்டர். இன்னும் கொஞ்சம் கோலத்தை வீடியோ வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் கோலம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக காட்டினேன் அப்படின்னா நானும் இன்னும் கோலத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். அப்புறம் வந்து உங்களுக்கும் அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் எல்லாரோட கமெண்ட்ஸையும், முன்னாடி நமக்கு வந்த கமெண்ட்ஸை விட இப்போ வர கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ஒருத்தவங்க கமெண்ட்ஸை படிச்சுட்டு இன்னொருத்தவங்க கமெண்ட்ஸை விடுறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பெரிய வீடியோ, இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்க பொறுமையாக படிக்கலாம், பொறுமையாக நிறைய பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவை சண்முகி சிஸ்டர் சூப்பர், ரோஜா கோலம் போடுங்க. ஓகே சிஸ்டர், போட்டுருவோம் சிஸ்டர். ஆல்ரெடி நம்ம ரோஜா கோலம் போட்டிருக்கோம் சிஸ்டர். ரெட் கலர் ரோஸு செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நம்ம வீடியோ போய் பாருங்கள் சிஸ்டர். சாந்தி வா செம்ம சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ சிஸ்டர். இந்த கோலத்துக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். சூர்யா செல்லம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. சாதனா பொங்கல் பானை மிகவும் அருமை சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ சிஸ்டர். ஜோதிமணி ஜோதி சகோ 6 பானை கோலம் அழகோ அழகு, எனக்கு 1 பானை போதும் சகோ. எடுத்துக்கோங்க சகோ, உங்களுக்கு இல்லாத 6 பானையுமே நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கு தான். தனம் லக்ஷ்மி பானை கோலம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க, நன்றி, தேங்க்யூ. மணிகண்டன் மணி சிஸ்டர் உங்கள் கோலம் எல்லாமே சூப்பர் அக்கா, ஆனால் நீங்கள் ஓல்டு வீடியோஸில் கலர் கொடுக்கும்போது கலர் எப்படி போடணும் என்பதையும் சொல்லி கொடுங்க சிஸ்டர். நீங்கள் அப்படி சொன்னது தான் நல்லா புரியுது அக்கா. ஸோ கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க அக்கா. ஓகேடா தங்கம், கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கும் ஆசை தான், பட் கொஞ்சம் வீடியோவை பெருசாக போட்டால் பரவாயில்லையா, பார்க்குறீங்களான்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். உடர்விழி சீனிவாசன் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ சிஸ்டர். மெருனாலினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர். தாமரை அழகா, பொங்கல் பானை அழகா, இல்லை முகிலாவின் கைவண்ணம் அழகா, அழகோ அழகு, தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் முகிலான்னு கூப்பிட்றப்பெல்லாம் எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக கோலம் போட்டிருக்காங்கன்னு, ஆச்சரியமாக இருக்குல்ல. ஜெயந்தி சிஸ்டர் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், வந்துடுவோம். அப்பப்போ டெய்லி வந்து உங்களை பார்க்குறது தான் சந்தோஷமே. 3D கோலம் அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் கிடச்சிச்சா என்னன்னு தான் தெரியலை. ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் யாராருக்கு எந்தெந்த கோலத்துக்கு கிடச்சிதுன்னு தெரியல. நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ரைஸ் வாங்கின சிஸ்டர்ஸ் நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோவில் அகைன் போய் உங்கள் கோலத்தை பார்த்துடுறோம். கஜலக்ஷ்மி பொங்கல் பாட் கோலம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ சிஸ்டர். ராமலிங்கம் ப்ரோ வெரி சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ப்ரோ. யானையை பாருங்கள் அழகாக இருக்குது. மோகன் கீதா விஸ்வா நைஸ் சிஸ்டர். பாப்பாவுக்கு கங்க்ராச்சுலேஷன், தேங்க்ஸ் ஃபார் பொங்கல் கோலம். ஓகே தான், ஓகே தேங்க்யூ. உங்களுக்கு நம்ம போடுற பொங்கல் கோலத்தில் எது பிடிச்சிருக்கோ அதை பொங்கலுக்கு போட்டு அசத்திடுங்க எல்லாரையும். மஞ்சுளா அருண் பொங்கல் கோலம் சூப்பர், பீக்கா கோலம் போடுங்க.
நான் இன்ஸ்டாவில் கோலம் சென்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாவில் அனுப்பின எந்த கோலத்தையுமே நம்ம ஆட் பண்ணலை. நம்ம ஈவினிங் போடுவோம் இல்லையா, அந்த கோலத்தில் நம்ம இன்றைக்கி பானைக்கோலம் இன்றைக்கி போட்டிருக்கோம், 2 பானைக்கோலம். அதில் வந்து கண்டிப்பாக உங்களோட கோலத்தெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த கோலத்துக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. இதுவும் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு சிஸ்டர் போட்டது தான். அவங்க நேம் வந்து எனக்கு தெரியலை, பட் சூப்பராக இருக்கு பாருங்கள். கோவில் போட்டு அப்படியே செம்ம. இந்த 3Dயும் செம்மையாக இருக்குது. கையில் என்னப்பா வச்சுருக்கீங்கன்னு இந்த மாதிரி கருவறை அம்மன், கருவறைக்குள்ளே அம்மன் இருப்பாங்கள்ல, அழகாக இருந்தது. இதுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணாங்க, பட்டு தெரியலை. சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சுதர்சன் சுகாசன் கோலம் அழகு சொல்லியிருக்கீங்க, நன்றி. பவதாரணி சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. வெற்றிவேல் மீனாட்சி சிஸ்டர் சூப்பர் 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 சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ சிஸ்டர். சுகன்யா பாட் சூப்பர். எனக்கு ஒரு பானை எடுத்துக்கோங்க சிஸ்டர். ஒரு பானை என்ன, 2 பானை எடுத்துகிட்டு போய் பொங்கல் வைங்க. கிரி சூப்பர் சிஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். ஷாப் நேம் சொல்லுங்கள் சிஸ்டர். ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸ், மதுரையில் காலவாசலில் பள்ளிவாசல், சம்மட்டிபுரத்தில் பள்ளிவாசல் பக்கத்தில் ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே இப்போ நிறைய இருக்குது. பொங்கலுக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் அன்றைக்கி பிஃபோர் டேலாம் வர்றப்போ நிறைய கூட்டம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட் டேவும் அப்படி தான் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இப்போவே வந்து வாங்கணுங்கிறவங்க, கலர்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது. அதனால் வந்து வாங்கணுன்றவங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கலர் கோலப்பொடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பொங்கல் வர்ற வரைக்கும் நீங்கள் வாங்காமல் இருக்க வேணாம். இப்போவே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சந்திரலேகா சங்கர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க, நன்றி. திலகம் அம்மா வணக்கம் முகிலா. தடாகத்தில் தாமரை, தாமரையில் பொங்கல் பானை, பானையில் மஞ்சளுடன் சர்க்கரை பொங்கல், எப்படி நம் மந்தாதி வாழ்ந்து. சூப்பரம்மா, செமம்மா, வேறு லெவல். நேற்று அந்த கோலத்தை போட்டு திலகம் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கஷ்டமாக இருந்தது. நம்ம போட்ட தாமரை பொங்க பானையை அவங்க போட்டு நமக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் அதை நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் ஆட் பண்ணுறோம். ஈவினிங் அனுப்புகிற வீடியோவில் ஆட் பண்ணுறோம். அனிதா ரவிக்குமார், டோரா புஜ்ஜி பொங்கல் வைக்கிற மாதிரி போடுங்க ப்ளீஸ், ஐ ஹாவ் பேபி. சிஸ்டர் ஆல்ரெடி டோரா புஜ்ஜி போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. பொங்கல் பானையும் போட்டிருக்கோம். பொங்கல் பானை அந்த டோரா புஜ்ஜி எல்லாத்தையும் சேர்த்து கலந்தடிச்சு ஒரு நீங்கள் போடுங்க சிஸ்டர். நான் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு கண்டிப்பாக, பட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். வேல்முருகன் தேன்மொழி, உங்கள் கோலம் மிகவும் அருமை அக்கா. நாங்கள் போட்ட கோலம் உங்களுக்கு எப்படி அனுப்புவது? நம்மளோட இது வந்து கோலத்தை வந்து நம்மளோட வீட்டு தலைவி இன்ஸ்டா பேஜுக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்பி விடுங்க. இந்த கோலம் நல்லா இருக்கு இல்லையா, நம்ம சிஸ்டர் போட்டது தான் இந்த கோலம். திலகம் அம்மா 6 பொங்கல் பானை என்னை ஆற்றுப்படுத்தவில்லை, ஆற்றலை அள்ளி கொடுத்தது. ஆற்றல் அள்ளி கொடுத்ததுன்னு தான் மயங்கி போய் விழுந்திருக்கீங்கம்மா. கொஞ்சம் பார்த்து உடம்பையும் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அவை சண்முகி, ஈஸியாக காளை மாடு போட சொல்லி கொடுங்க சிஸ்டர். நம்ம ஒரு காளை மாடு போட்டோன்னா அது முட்டிக்கிட்டு ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம காளை மாடுன்னு நினச்சி போடுவோம். அது பசு மாடாவோ இல்லைன்னா கண்ணுக்குட்டியாவோ மாறிடுச்சுன்னா காமெடி ஆகிடும் சிஸ்டர். அதனால் காளை மாடு போடுமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம கோலம்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. காளை மாடை போட்டு நானே வந்து சொதப்பிக்க விரும்பலை. அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்களான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மகா சிஸ்டர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க, நன்றி. சுதர்சன் பால்ஸ் க்ளோஸ்அப்பில் போடுங்க. ஐயோ சிஸ்டர், இதை விட க்ளோஸ்அப்பா? நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இதுவே ஆல்ரெடி க்ளோஸ்அப் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம ஸ்டாண்ட் வச்சு தான் எடுக்கிறோம். நம்ம ஃபுல்லாகவும் காட்டணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது அந்த ஷார்ட்டில் இருந்தால் தான். ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் என்னால் மாற்றி எடுக்க முடியும். யாராவது ஒருத்தவங்களை ஆள் வச்சு எடுத்தால் க்ளோஸ்அப்பில் காட்டலாம். அதனால் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் வந்து எங்கள் ஹஸ்பண்டை எழுப்பி போட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கலரிங் பண்ணுறதை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். கோகுல் எம் கணேஷ், இன்னும் கம்பி கோலம் வரவில்லை, உங்களுக்கு பொங்கல் வந்தாச்சு, என்னுடைய ஸ்டார் கோலம் வந்ததா சகோ, கொஞ்சம் சொல்லுங்கள் சகோ. ஆமாம் சகோ, நீங்கள் அனுப்பின ஸ்டார் கோலத்தை நீங்கள் இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நானே போய் பார்த்தேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. மெயிலில் போய் நான் செக் பண்ணவே இல்லை. எல்லாம் இன்ஸ்டா பேஜில் இதுக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிது. சூப்பராக போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்கு இல்லையா? அதுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். கிடச்சிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க, நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முத்துலட்சுமி சிஸ்டர், நீங்கள் வந்து உங்களோட கோலம் நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் நம்ம பொங்கப்பானை கோலம் போடுவோம் இல்லையா, நம்ம கோலம், வீட்டு தலைவி கோலம், அதில் உங்களோட கம்பி கோலத்தையும் உங்கள் ஸ்டார் கோலத்தையும் ஆட் பண்ணுறேன். சூப்பராக போட்டிருந்தீங்க, அழகாக இருந்துச்சு. காயசந்திகி சுரேஷ் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்மளோட சூப்பர் 3D கோலம் சிம்பிளாக போடணுமா, இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டெப்பு கோலம் போட்டிருந்தோம் 3Dயில். அந்த கோலத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஈஸியாக இருக்குது, நல்லா புரியுது, சூப்பர் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பழைய ஹெக்ஸகான் கோலம் ரதீஷ் குமார் அப்படிங்கிறவங்க சூப்பர், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், அந்த கிரவுண்டே வந்து யூசி கிரவுண்டே ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதுவே அப்படியே பல பலன்னு ஜொலிச்சிச்சு. அன்னைக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி
அப்படின்னு சொல்லி வரிசையாக ப்ரைஸ் அள்ளி தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளோட 3D கோலம் நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டது செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. நம்மளோட கோலத்தை ஒருத்தவங்க போட்டிருக்கப்போ அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம கோலத்தை இன்னொருத்தவங்க வெங்கடாச்சலபதி அப்படியே நேரில் வந்து இறங்கின மாதிரி போட்டிருக்காங்க. எப்பட்றா அப்பெல்லாம் தண்ணியிலலாம் கோலம் போட்டிருந்தாங்க பாருங்கள், அதுவும் ஆட்டி வேற காட்டினாங்க. அதை மயில் தொகையை விரித்து நல்லா ஆடுதில்ல, 3D எஃபெக்டில் மயில் தொகை செம்மையாக இருக்குது. நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாமே சிக்கு கோலம், கம்பி கோலம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த இயர் வந்து கம்பி கோலத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போனாங்க. நல்லா இருந்தது, அழகாக போட்டிருந்தாங்க. கம்பி கோலம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நானும் பேசாமல் கம்பி கோலமே போட்டிருக்கலாம்டா அப்படின்னு தோண வச்சிருச்சு. இதுதான் நம்மளோட வசந்தி அம்மா போட்ட கோலம். எப்படி இருக்குது, சூப்பராக போட்டிருக்காங்கல்ல. ஏஜ் அவங்களுக்கு அவ்வளோ ஏஜ் ஆச்சு. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாரையும் காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வயசுலேயும் வந்து நீங்கள்லாம் இவ்வளோ ஆர்வமாக, அதுவும் அழகாக போட்டிருக்காங்க. இப்போவே எனக்கெல்லாம் கால் வலிக்குது, ஐயோ இடுப்பு வலிக்குது, உட்காந்து போட முடியல, சீக்கிரம் எந்திரிக்க தூக்கம் வருது. ஆனால் அவங்களாம் பாருங்களேன், இந்த வயசுலையும் எவ்வளோ அழகாக கோலம் வந்திருக்காங்கன்னு ஆர்வத்தோடு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா. வசந்தி அம்மா கம்பி கோலம் போடுவாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும்னு நினச்சேன். பட் வசந்தி அம்மா வந்து இந்த மாதிரி பூக்கோலம் போட்டாங்க. அவங்க கிருஷ்ணா ஜுவல்ஸில் கம்பி கோலம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது, செம்மையாக. அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும். அம்மா கம்பி கோலம் உங்களுக்கு தான் நான் கேட்டுகிட்டே போகிறேன், பார்த்தா பூக்கோலம் போட்டிருக்காங்க. ஆனால் அது அழகாக இருந்தது. அவங்க கம்பி கோலம் ரொம்ப அழகாக போடுறாங்க. அதனால 3D கோலம் சூப்பராக இருக்கு இல்லையா. ரொம்ப சிம்பிளாகவும் கோலம் போட்டிருந்தாங்க. 3D கோலம் நல்லா எஃபெக்டிவாக போட்டிருக்காங்கல்ல பாருங்க. நிறைய கான்செப்ட், நர்ஸு கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் கிருஷ்ணர், ராதை, இன்னொரு 3D கோலம் நம்ம கோலம் மாதிரியே. ஓகே, டொனேட் ஐஸ் கண் தானம் பண்ண சொல்லி, உடல் உறுப்பு தானம் பண்ண சொல்லி, நம்மளோட சிஸ்டர் எப்படி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து அமரன் கான்செப்டை எடுத்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அதை போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் கம்பி கோலம், பூக்கோலம் எல்லாத்தையும் கலந்து 3D எஃபெக்டில் பயங்கரமாக இருக்குது. கம்பி கோலம், வெள்ளை கோலம் வித்தியாசமாக இருக்குது. இப்படிலாம் கோலம் போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சுருந்தாங்க. நம்ம வசந்தி ஜெயக்குமார் சிஸ்டர் வந்துட்டு இதையே பொங்கலுக்கு போட்டு அசத்திட வேண்டியதான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. போடுங்க சிஸ்டர். பூக்கோலம் 3D எஃபெக்டில் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குல்லையே. நம்மளை மாதிரியே பிளாக் கலர் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் எல்லோ கலர்லாம் கொடுத்து சூப்பராக போட்டிருக்காங்க. ஜட்ஜஸ்லாம் வந்து வேறு மாதிரி வித்தியாசமான சில ஜட்ஜஸாக வந்திருந்தாங்க. ஸ்கூலில் டாக்டர், அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒரு ஆளை கூப்பிட்ருந்தாங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. 3D கோலத்தை பாருங்கள், 3Dயை போட்டு அள்ளுன்னு அள்ளிட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது எல்லா கோலங்களும். ஆஹா, கோயில் கோபுரம். அப்புறம் நம்மளோட பல்பு கோலம் இருக்கு இல்லையா, அன்றைக்கி காம்படிஷன் போகிற அன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் போட்டுட்டு கிளம்புன பல்பு கோலம் இருக்குது. அது வந்து ஒரு சிஸ்டர், நந்தினி சிஸ்டர் வந்து சூப்பர், செம்ம, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல்பெரியிட மாதிரியே இருக்குலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து கிருஷ்ணா ஜுவல்ஸில் ப்ரைஸ் வாங்கின சிஸ்டர் போட்டது. நல்லா போட்டிருக்காங்கல்ல. குழந்தைங்கள காப்பாற்றணும், லேடிஸ்க்கு எல்லாமே 5-6 கான்செப்ட். இது வந்து நம்ம அஜிதா சிஸ்டர் போட்ட கோலம். நல்லா அப்படியே மதுரை வீரன் ஏறி அப்படியே குதிரையில் வர மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், ஒன்றும் கிடைக்க காணும். புத்தர், சிவன், பெருமாள், உழவர், விவசாயி, அப்புறம் என்ன இல்லை இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே ரியலாக எல்லா சாமி 3D எஃபெக்டில் இந்த கோலம் சூப்பராக இருந்துச்சு. சிவன், பார்வதி, அப்புறம் பாருங்கள் சந்திராயன், நிலாவை, என்னென்னலாம் ஆர்மி ஆஃபீஸர் இருந்தாரோ. அமரன் படம் வந்ததுலேருந்து ஆர்மி கான்செப்டை நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணர், அப்புறம் இது விநாயகரை பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்கார்ல. ஓகே, உங்கள் கோலம் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அகைன் போய் பார்ப்போம் உங்களை. நம்ம சிஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தினமலர் கோலப்பட்டியில் நிறைய சிஸ்டர்ஸை மீட் பண்ணேன். எல்லாருமே வந்து மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இயர் மீட் பண்ண முடியலன்னு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணிடலாம். வெள்ளை புறா எப்படி பறக்கின்றது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எவ்வளோ கோலம், அம்மாடி. இது எல்லாமே வந்து நமக்கு மேனகா சிஸ்டர் அனுப்புனது. நம்ம எல்லோரும் இருக்கிறப்ப வீடியோ எடுத்தோம். மேனகா சிஸ்டர் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நம்ம ஏரியா தான் அவங்க வந்து எல்லாம் கோலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலையாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போய் வீடியோ எடுத்திருக்காங்க. பார்த்துட்டு கோலம் பார்க்குறதுக்காகவே அந்த கிரவுண்டுக்கு போய் கோலத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த வீடியோலாம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னடா யாரையுமே காணும்னு நினைக்கிறேன்.
இந்த கோலத்துலலாம் பாருங்களேன், நவதானியங்களை சும்மா அப்படியே சூப்பராக அப்படியே பறக்க விட்டு தெறிக்கி விட்ருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து எனக்கே பார்த்தோன்னே ஷாக்காக இருந்தது. நல்லா இருக்கே அப்படின்னு, ஒரு பெண் நடந்து போகிற மாதிரி. இந்த மாதிரிலாம் கற்பனையில் கூட நினைக்க முடியாத அளவுக்குலாம் நம்ம வந்து கைவண்ணங்களை நம்மளோட சிஸ்டர்ஸ் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. நிறைய பேர் பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வராமல் இருக்காங்க. எம்டி பாக்ஸஸ் அவ்வளோ கடந்துச்சு. மீனாட்சி அம்மன் இந்த பூ பாருங்களேன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. மைன்யூட்டாக அந்த மாலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அப்படியே ரியலிஸ்டிக்காக அப்படியே இருக்குல்ல. இதுக்கெலாம் கண்டிப்பாக ப்ரைஸ் கிடச்சிருக்கும். இதுக்கு கிடச்சிச்சு எனக்கு தெரியும். ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த சிஸ்டரை நான் பார்த்தேன் ப்ரைஸ் வாங்கினப்போ. தலையில் இருக்க கொண்டை, அந்த கிளி, அந்த கம்மல், ஜிமிக்கி ஒன்றொன்றையும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் அப்படியே மைன்யூட்டாக எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே ஃபேமிலியில் எல்லோரும் வேணுங்கிறது இந்த கான்செப்ட்டு. இங்கே 2 கிளிகள் இருக்காங்க, கம்பிக்கோலம், இங்கே 2 மயில், ஊரில் இருக்க எல்லா விதமான பறவைகள், விலங்குகள், எல்லா விதமான கிறிஸ்மஸ் தாத்தாவும் வந்துட்டாருப்பா. செம்மல்ல. ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாரோட கோலங்களையும் காட்டணும். மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கோம். காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை ஸ்லோவாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அதாவது தினமலரோட இந்த கோல போட்டியில் நடந்த இந்த கோலங்களை யாருக்காவது காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸில் உங்களுக்கு கலர் கோலப்பொடி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கால் பண்ணி இப்போவே ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் ஒரு பொண்ணும் மாடும் அழகாக இருக்குது. இந்த பொண்ணு லட்சணமாக நல்ல பொண்ணாக இருக்கே, பொண்ணு பார்க்க போன மாதிரி இருக்குது உங்கள் ஃபீலிங். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பொங்கலுக்கு தேவையானதை நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். கலர் கோலப்பொடிலாம் இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடனக்கலைகள் அதெல்லாம் அங்கே ஒரு ஏதோ குட்டி பாப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக அந்த தரையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதை க்ளீன் பண்ணி அதை எல்லாத்தையும் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திருப்பதி சத்யன் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து நம்மளோட கிருஷ்ணா ஜுவல்ஸ்க்காக ஒரு காம்படிஷன் போயிருந்தோம் இல்லையா, அந்த கோலம் வந்து செக்குடு கோலம், அதாவது 3D எஃபெக்டில் போட்டது. அப்படியே ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி இருக்குது சிஸ்டர் உங்கள் கோலம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்படிலாம் பார்த்து போகிறோம், ப்ரைஸ் கிடைக்க மாட்டேது சிஸ்டர். நம்மளோட ஃப்ளார்ஸ் வித் 1 பார்ட் கோலம் ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கோலம் வந்து நந்தினி சிஸ்டர் சூப்பர் செம்ம, ஐ எம் நந்தினி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். மரகதம் சுந்தரம் அப்படிங்கிறவங்க நம்மளோட கோலத்தை பார்த்துட்டு 3D கோலத்தை பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நன்றி சிஸ்டர். அப்படிங்கிறவங்க அதே கோலத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போட்ட கோலம் நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ சிஸ்டர். பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 3D கோலம் போடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி 3D கோலம் போடுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிளாக பேஸ் போட்டுட்டு அதில் கலர் செலெக்ஷன். ஸோ உங்கள் கோயில் கோபுரம் மாதிரியே கம்பி கோலம் போட்டிருக்காங்க, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி போட தெரியும், போட பிடிக்கும் கம்பி கோலம் போட்டால் நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்க மாட்டீங்க. நான் ஒரு நாள் கம்பி கோலம் போனேன், சண்டே போட்டேன், அதையும் போஸ்ட் பண்ணுறேன், பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இந்த கோலத்துக்கு ப்ரைஸ் கிடச்சிது, நம்மளோட சிஸ்டர் தான் போட்டிருந்தாங்க. சூப்பர். ஒரே நாளில் எல்லா கோவிலுக்கும் எல்லா சாமியையும் எம்மதமும் சம்மதம்ங்கிற மாதிரி பார்த்த ஒரு ஃபீலிங். லக்ஷ்மிலேருந்து சரஸ்வதிலேருந்து ஜீசஸ்லேருந்து எல்லா சாமியும், சாண்டா கிளாஸ்லேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறதே. நீங்களும் நெக்ஸ்ட் டே தினமலர் கோலப்போட்டி நான் காம்படிஷன் நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணுறேன். வந்த உடனே நீங்களும் எல்லாருமே நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு போட தெரியுது போடல அதெல்லாம் அப்புறம் நீங்கள் அங்கே வந்துடுங்க. வந்துட்டு அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஸ்பான்சர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்லாம் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் எண்டில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் காட்டி கான்செப்ட்லாம் எப்படிமா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பறவை பறக்குது பாருங்கள், இங்கே 2 பேர்ட்ஸ் பறக்குறாங்க. நிறைய பேர் பேர்ட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, தமிழ் நல்லாயிருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. சிம்பிளாக போட்டாலும் நச்சுன்னு சில பேர் போட்டிருக்காங்க. இதம்மன் சொல்லி இந்தாண்டா முருகனை போட்டிருக்காங்க. ஐயோ, ஒரு குழந்தை எட்டி பார்க்குது, அழகாக இருக்குது. நைஸ். கோலம் போட்டால் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நமக்கு இந்த கோலம் வீடியோஸ்லாம் எல்லாத்தையும் அனுப்பின மேனகா சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய கோலம் போட்டு ப்ரைஸஸ் வின் பண்ண எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து நம்மளோட கங்க்ராட்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடலாம். அப்புறம் அங்கே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் காட்டுறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின கோலம் இதுதான். அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின கோலம் செம்மையாக சூப்பராக இருக்குல்ல. இந்த கோலத்துக்கு தான் ஃப்ரிட்ஜ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, மிக்க ரொம்ப சந்தோஷம்.
ஓகே, இந்த ப்ரைஸஸ்லாம் பாப்பா ப்ரைஸ் வாங்கினதை நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் எடுக்க முடியல, அந்த டைமில் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால் அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு ப்ரைஸ் கொடுத்த எல்லா ஜட்ஜஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ப்ரைஸ் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் பொண்ணு வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். அந்த காம்ப்ளிமெண்ட் பேக் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு கோலத்துக்கு 2 காம்ப்ளிமெண்ட் பேக் கொடுப்பாங்க. நம்ம போடலாம், நமக்கு அடிஷ்னலாக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகலாம் கலரிங் கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கும் நமக்கும் 2 பேக் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததில் புட்டு மாவு, சாம்பார் மசாலா, கீ செயின், அப்புறம் ஃபோன் ஸ்டாண்டு, அப்பளம், அப்புறம் பேம்ப்ளெட்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் மனோ புக் சென்டரோட புக்ஸு என்னென்ன புக்ஸ் இருந்ததுன்னா, திருக்குறள் புக், அப்புறம் மெகந்தி புக், அப்புறம் இல்லைன்னா கோலம் புக்கு, அந்த மாதிரி ஒரு 4-5 புக்கு, ஒரு ஸ்டோரி புக்கு, குழந்தைங்கள்லாம் படிக்கிற மாதிரி ஸ்டோரி புக், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வருஷம் வாங்க போனப்போ நிறைய இருந்தது. கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, மஞ்சள் தூள், அப்புறம் வந்து அப்பளம் இப்போயுமே இருக்குது. நிறைய மசாலா ஐட்டம்ஸுமே நிறைய இருந்தது. செகண்ட் இயர் கொஞ்சம் குறைஞ்சிது. இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, மஞ்சள், குங்குமம், அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தாலி கயிறு அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த காம்ப்ளிமெண்ட் பேக்குள்ளே இருந்தது.